ஓம் சாந்தி. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். மனிதர்கள் காட்சிகள் பார்ப்பதில் எப்படி செல்கிறார்கள்? யார் சாட்சாத்காரம் பார்க்க செல்கிறார்களோ அதில் கூட மிக நுட்பமான தத்துவம் அடங்கி இருக்கிறது. இந்த சூட்சும சரீரத்தின் மூலம் சென்று சுற்றி வருகிறார்கள். வெளியில் சுற்றிவிட்டு வருகிறார்கள் அல்லவா? சுற்றி வர செல்கிறார்கள், இறந்து விட்டார்கள் என்று அல்ல. சுற்றிவிட்டு திரும்பவும் வருகிறார்கள் அல்லவா? எனவே இது கூட ஆத்மா இந்த உடலிலிருந்து விலகி சூட்சும உடல் மூலம் உலா வருகிறார்கள். சிறிது நேரத்திற்காக இவர்களின் ஆத்மா பறக்கும் பறவையாக இருக்கும். இது கூட பரமாத்மாவின் வேலையாகும். இது அவர்களுடைய கயிறை இழுத்து திவ்ய திருஷ்டி மூலம் அவர்களுக்கு சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறார். இரவில் நாம் சரீரத்திலிருந்து விலகி ஆத்மா சுகம் என்ற பாதை, அதாவது கனவு என்ற நிலையை விவரிக்க முடிகிறது. இரவில் நாம் சரீரத்திலிருந்து விலகி தூங்கும் பொழுது ஆத்மா சுகம் என்ற பாதை, அதாவது கனவு நிலையில் சென்று விடுகிறோம். அந்த சமயத்தில் உடல் அமைதியாக இருக்கிறது. எனவே தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் சரீரத்திலிருந்து மரணித்து விடுகிறோம், பிறகு விழிப்புணர்வில் வருகிறோம் என்பது அல்ல. அந்த இரவில் கனவு நிலையை விவரிக்க முடிகிறது. அதுபோல பரமாத்மாவுடன் யோகத்தில் ஈடுபடும் பொழுது பரமாத்மா தெய்வீக பார்வை மூலம் ஆத்மாவை உலாவர செய்ய வைக்கிறார். பிறகு எப்பொழுது தியானத்திலிருந்து எழும் பொழுது அவர்கள் பார்த்த காட்சிகளை நாங்கள் இதை பார்த்துவிட்டு வந்தோம் என்று வர்ணனை செய்து சொல்கிறார்கள். எனவே அந்த தூக்கத்தின் கனவு ரஜோகுணம், தமோ குணமாகவும் இருக்கிறது. இந்த தியானத்தின் சதோப்பிரதான நிலை ஏற்படுகிறது. எனவே தியானம் செய்யும் பொழுது மரணிப்பதில்லை, ஆனால் சரீரத்தின் உணர்வு மறைந்து விடுகிறது. குளோரோஃபார்ம் கொடுப்பதினால் சரீரத்தின் அசைவுகள் அனைத்து மறந்து விடுகிறோம். பாருங்கள், மருத்துவர்கள் ஏதாவது ஒரு உறுப்பை மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்றால் ஊசி போட்டு செயல் இழக்க செய்கிறார்கள். ஆனால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் செயல்படுகிறது. எனவே தியானம் கூட இது போன்று ஆத்மா பறந்து சுற்றிவிட்டு வருகிறது. ஆனால் சரீரம் மரணிப்பதில்லை. இப்பொழுது இந்த கயிறை இழுப்பது நினைவு கூட பரமாத்மாவிடத்தில் தான் இருக்கிறது, மனித ஆத்மாக்களிடம் இல்லை. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். மனிதர்கள் காட்சிகள் பார்ப்பதில் எப்படி செல்கிறார்கள்? யார் சாட்சாத்காரம் பார்க்க செல்கிறார்களோ அதில் கூட மிக நுட்பமான தத்துவம் அடங்கி இருக்கிறது. இந்த சூட்சும சரீரத்தின் மூலம் சென்று சுற்றி வருகிறார்கள். வெளியில் சுற்றிவிட்டு வருகிறார்கள் அல்லவா? சுற்றி வர செல்கிறார்கள், இறந்து விட்டார்கள் என்று அல்ல. சுற்றிவிட்டு திரும்பவும் வருகிறார்கள் அல்லவா? எனவே இது கூட ஆத்மா இந்த உடலிலிருந்து விலகி சூட்சும உடல் மூலம் உலா வருகிறார்கள். சிறிது நேரத்திற்காக இவர்களின் ஆத்மா பறக்கும் பறவையாக இருக்கும். இது கூட பரமாத்மாவின் வேலையாகும். இது அவர்களுடைய கயிறை இழுத்து திவ்ய திருஷ்டி மூலம் அவர்களுக்கு சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறார். இரவில் நாம் சரீரத்திலிருந்து விலகி ஆத்மா சுகம் என்ற பாதை, அதாவது கனவு என்ற நிலையை விவரிக்க முடிகிறது. இரவில் நாம் சரீரத்திலிருந்து விலகி தூங்கும் பொழுது ஆத்மா சுகம் என்ற பாதை, அதாவது கனவு நிலையில் சென்று விடுகிறோம். அந்த சமயத்தில் உடல் அமைதியாக இருக்கிறது. எனவே தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் சரீரத்திலிருந்து மரணித்து விடுகிறோம், பிறகு விழிப்புணர்வில் வருகிறோம் என்பது அல்ல. அந்த இரவில் கனவு நிலையை விவரிக்க முடிகிறது. அதுபோல பரமாத்மாவுடன் யோகத்தில் ஈடுபடும் பொழுது
பரமாத்மா தெய்வீக பார்வை மூலம் ஆத்மாவை உலாவர செய்ய வைக்கிறார். பிறகு எப்பொழுது தியானத்திலிருந்து எழும் பொழுது அவர்கள் பார்த்த காட்சிகளை நாங்கள் இதை பார்த்துவிட்டு வந்தோம் என்று வர்ணனை செய்து சொல்கிறார்கள். எனவே அந்த தூக்கத்தின் கனவு ரஜோகுணம் தமோ குணமாகவும் இருக்கிறது. இந்த தியானத்தின் சதோப்பிரதான நிலை ஏற்படுகிறது. எனவே தியானம் செய்யும் பொழுது மரணிப்பதில்லை, ஆனால் சரீரத்தின் உணர்வு மறைந்து விடுகிறது. குளோரோஃபார்ம் கொடுப்பதினால் சரீரத்தின் அசைவுகள் அனைத்து மறந்து விடுகிறோம். பாருங்கள், மருத்துவர்கள் ஏதாவது ஒரு உறுப்பை மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்றால் ஊசி போட்டு செயல் இழக்க செய்கிறார்கள். ஆனால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் செயல்படுகிறது. எனவே தியானம் கூட இது போன்று ஆத்மா பறந்து சுற்றிவிட்டு வருகிறது, ஆனால் சரீரம் மரணிப்பதில்லை. இப்பொழுது இந்த கயிறை இழுப்பது நினைவு கூட பரமாத்மாவிடத்தில்தான் இருக்கிறது, மனித ஆத்மாக்களிடம் இல்லை. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். மனிதர்கள் காட்சிகள் பார்ப்பதில் எப்படி செல்கிறார்கள்? யார் சாட்சாத்காரம் பார்க்க செல்கிறார்களோ அதில் கூட மிக நுட்பமான தத்துவம் அடங்கி இருக்கிறது. இந்த சூட்சும சரீரத்தின் மூலம் சென்று சுற்றி வருகிறார்கள், வெளியில் சுற்றிவிட்டு வருகிறார்கள் அல்லவா? சுற்றி வர செல்கிறார்கள், இறந்து விட்டார்கள் என்று அல்ல. சுற்றிவிட்டு திரும்பவும் வருகிறார்கள் அல்லவா?